வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் 65 தான். வாங்க இதை கிறிஸ்பியா டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து மீடியம் சைஸ் மஷ்ரூமா இருந்தது, ஸோ ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான மற்ற ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃபிளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் பஜ்ஜி மாவு, உப்பு தேவையான அளவு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். முதல்ல உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் கார்ன்ஃப்ளவர், பெப்பர் கொஞ்சம், சில்லி பவுடர் கொஞ்சம், அப்புறமா பஜ்ஜி மாவு மிக்ஸ் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட பஜ்ஜி மாவு மிக்ஸ் இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாமே ட்ரையாகவே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஜஸ்ட் அப்படியே ட்ரையாக தான் மாவு மிக்ஸ் பண்ணுறேன். எல்லா மாவும் நல்லா கலந்து விடுற மாதிரி. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கலை, இருந்தாலும் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஏன்னா மஷ்ரூம் வந்து நிறைய தண்ணி வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஒரு வெஜிடபிள். இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவோ பஜ்ஜி மாவோ இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். ஒரே 1 டேபிள் ஸ்பூன். அந்த எல்லா பீசஸுமே போட்டாற வரைக்கும் நீங்கள் இருக்கிற மஷ்ரூம் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாவோட அளவு ஜாஸ்தி பண்ணியோ கம்மி பண்ணியோ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் இதை நம்ம வச்சுட்டு நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒரு மஷ்ரூமாக போட்டு எடுத்துக்கேன். நான் வந்து செக் ஆயில் வச்சுருக்கனால எண்ணெய் வந்து பொங்குது. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறது தான் கரெக்டு. போட்டுட்டு உடனே திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் இந்த எண்ணெயெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும் இது குக்காக இருக்குது, நல்லா ஃப்ரையாகி வரதுக்கு. இப்போ வந்து கருவேப்பிலை போடணும். ஆயிலில் கருவேப்பிலை போட்டோன்னா கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும், ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அவ்வளோதாங்க, நம்ம காரசாரமான மஷ்ரூம் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.